ஆங்க ஒரு வழியாக எங்களுக்கு அம்பாவு கவர் இன்றைக்கி தாங்க வந்திருக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. குழந்தைங்க மாதிரி இந்த கவருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காசு இருக்கும். ஆனால் எவ்வளோ காசுன்னு சொல்ல மாட்டேன். பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது, சின்ன அமௌண்ட்டு தான். அதை காமிச்சு கொடுத்தவங்களோட இதை நம்ம கம்மி பண்ண வேண்டாம். அதனால் நான் அமௌண்ட்டெல்லாம் காமிக்கலை. இதில் $1 வச்சு கொடுத்தா கூட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு நிறைவாக இருக்கும். அது கிடைக்கலன்னா தான் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, என்னடா யாரும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக எங்கள் முதலாளி எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பரிசு தாங்க இது. காசு அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு விதமான ஒரு ஆசீர்வாதங்க. அதாவது நம்ம எப்படின்னா நம்ம பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது காசு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க இதுவும். சின்ன வயசுலலாம் எப்படின்னா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அந்த கை நீட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் மக்களுக்கு தெரியும், தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, வேறு ஊரில் அது இருக்கா என்னென்னு தெரியல. அந்த ஆவணி 1ஆம் தேதி ஆனால் எல்லாருமே வந்து காலையில் காசு கொடுப்பாங்க. அதுக்காகவே சின்ன வயசுல காலையில் சீக்கிரமாக அன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கிறது. ஏன்னா எங்கள் குடும்பம் வேறு பெரிய குடும்பம் வேறையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கிறது. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு வாட்டி எனக்கு 6ஆவது படிச்சுட்டு இருக்கும்போது $80 பக்கத்தில் கலெக்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம். அந்த ஞாபகம் அதே ஞாபகம் தாங்க எனக்கு வரும் இந்த மாதிரி அம்பாவை கொடுக்கும்போது. இது அம்பாவுனா ஒரு அதிர்ஷ்டத்தோட அடையாளம். ப்ளஸ் இந்த சிகப்பு, சைனீஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் சிகப்புங்கிறது ரொம்ப லக்கியான ஒரு கலர். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி காசு கொடுப்பாங்களா, அவங்க ஊரில் அந்த மாதிரி பழக்கம் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் தெரிஞ்சுப்போம். ஓகே.